ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐசிபி அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்சிடரேஷன். கன்சிடரேஷன் இஸ் ஒன் ஆஃப் த எசென்சியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ கான்ட்ராக்ட். கன்சிடரேஷன்னா என்ன? ரிட்டன் ஆர் சம்திங் இன் ரிட்டன். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, லட்டின் வேர்டு என்ன சொல்கிறாங்க? குவிட் ப்ரோ க்யூ. புல்லக் என்ன சொல்கிறார்னா, கன்சிடரேஷன் இஸ் த ப்ரைஸ் ஃபார் விச் தி ப்ராமிஸ் ஆஃப் தி அதர் இஸ் பாட் அண்ட் தி ப்ராமிஸ் thus given ஃபார் வேல்யூ இஸ் என்ஃபோர்ஸபிள். என்ன சொல்கிறாங்கன்னா, கன்சிடரேஷன் இஸ் த ப்ரைஸ் ஃபார் தி ப்ராமிஸ் அண்ட் த ப்ராமிஸ் இஸ் கிவன் ஃபார் சேம் வேல்யூ, தென் ஒன்லி இட் கேன் பி என்ஃபோர்ஸபிள். According to section 2D of a Indian Contract Act 1872, consideration is when at the desire of the promiser, the promisee or any other person has done or abstained from doing or does or abstain from doing or promised to do or abstain from doing something such act or abstinence from promise is called consideration for the promise. சிம்பிளாக என்னென்னா, எக்ஸ் அக்ரி டு செல் ஹிஸ் ஹவுஸ் டு ஒய் 1,50,000 rupees. இப்போ இங்கே ரெண்டு ப்ராமிஸ் இருக்குது. என்னென்ன? எக்ஸ் என்ன பண்ணுறாருனா ப்ராமிஸ் பண்ணுறா ஒய்க்கு அவன் வீட்டை செல் பண்ணுறேன்னு. ப்ராமிஸ் வீட்டை சேல் பண்ணுறது மூலமாக அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னா கேஷ், அதாவது மணி கிடைக்குது 1,50,000. இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? கன்சிடரேஷன் அப்படிங்கிறோம். எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் பெனிஃபிட் சம்திங் இன் ரிட்டர்ன். ஒரு டிரான்சாக்ஷன் மூலமாக யார் கெட்டிங் சம் பெனிஃபிட், அதுதான் கன்சிடரேஷன். அண்ட் அக்ரிமெண்ட் வித்தவுட் கன்சிடரேஷன் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் அண்ட் தேர் இஸ் வாய்டு. It must move at the desire of the promiser. The demand must come from the parties. யார் ஒரு கான்ட்ராக்டில் டிமாண்ட் பண்ணாலும் they should be the parties of the contract. இந்த கான்ட்ராக்டில் பார்ட்டிஸ் இல்லாமல் வெளியாட்கள் யாரும் டிமாண்ட் பண்ண முடியாது. Any act or abstains at the desire of a third party is not consideration. ஏதாவது ஒரு செயல் அல்லது செயலோ தேர்ட் பார்ட்டியோட ஆசைக்காக டிசையர் செஞ்சோம்னா அது கன்சிடரேஷனுக்கு கீழே வராது. டி ஒரு பர்சன், கலெக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு ஒரு மார்க்கெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். டி அப்போ தேர் வாஸ் அ ப்ராமிஸ். என்னென்னா, ஆக்குபெண்ட் ஆஃப் தி ஷாப் கமிஷன் கொடுக்கணும்னு. இப்போ அங்கே இருக்கிற ஒன் ஆஃப் த யூசர் பி ரெஃப்யூஸ் டு பே த கமிஷன். இப்போ அந்த இடத்துல கன்சிடரேஷன் போட டிசையர் இல்லை. பிகாஸ் த மார்க்கெட் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை டி அட் த டிசையர் ஆஃப் தி கலெக்டர். It may be moved from the promise or any other person. Consideration may be furnished even by a stranger under Indian law. Promisee இல்லாமல் வேறு யாராச்சும் கூட கன்சிடரேஷன் ஃபர்னிஷ் பண்ணலாம். ப்ராமிஸியோட டைரக்ஷனில் இப்போ ப்ராமிஸி இருக்காங்கன்னா அங்கே கன்சிடரேஷன் கேட்காம வேறு யாருக்காச்சும் அத்தாரிட்டி கொடுக்கறது. ஸ்ட்ரேஞ்சர் டு கான்ட்ராக்ட் கேன் ஆஃபர் கன்சிடரேஷன். இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா டாக்ட்ரின் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபாதர் ஹேஸ் 2 wife, 2 wife இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒய்ஃபுக்கு ஒரு சன்னு, செகண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு சன்னு. இப்போ ஃபாதர் ஹேஸ் மெனி ப்ராப்பர்ட்டிஸ், அவருக்கு நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு சன் கிட்ட ஆஃப்டர் மை டெத் இந்த எல்லா சொத்தில் இருந்து வர்ற வருமானத்தில் பாதியை நீ செகண்ட் ஒய்ஃபுக்கு பிறந்த சன்னுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாரு. இப்போது அப்பாவும் இறந்துடுறாரு. அந்த ஃபஸ்ட்டு சன் செகண்ட் சன்னுக்கு பணம் கொடுக்கல. இங்கே செகண்ட் சன் கேஸ் போட முடியுமா? எஸ், டெஃபினட்டாக போடலாம். ஏன்னா ஃபாதர்கிட்ட இருந்து அந்த கன்சிடரேஷன் செகண்ட் சன்னுக்கு வருது. ஸோ ஹீ கேன் ஃபைல் அ கேஸ் ஃபார் மணி. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். இட் மே பி அன் ஆக்ட், அப்ஸ்டினன்ஸ் ஆர் ஃபர்பியரன்ஸ் ஆர் அ ரிட்டன் ப்ராமிஸ். இட் கேன் பி அ பாசிட்டிவ் ஆர் அ நெகட்டிவ் ஆக்ட். டூயிங் சம் ஆக்ட் இஸ் இன் த பாசிட்டிவ் ஃபார்ம். எக்ஸாம்பிள் என்னென்னா, wife is already sue her husband மேலே ஒய்ஃப் கேஸ் போடுறாங்க. எதுக்காகனா மந்த்லி மெயின்டெனன்ஸ்க்காக ஹஸ்பண்ட் தரமாட்டார்னு கேஸ் போடுறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஐ வில் பே யூ ஃபார் த மெயின்டெனன்ஸ், என் மேலே கேஸ் போட வேண்டான்னு சொல்கிறாரு. அப்போது இந்த இடத்துல தேர் இஸ் அ ஃபர்பியரன்ஸ், தடுக்கிறது. ஆனால் தடுத்தாலும்
there is a consideration. என்ன amount pay பண்ணுறது அப்படின்னு. So it is a valid consideration. Fourth point பாருங்க. Consideration may be a present, past, future. Past consideration என்ன, முடிஞ்சு போனது. Already the promise execute பண்ணியாச்சு. அதுதான் என்ன past consideration. Already done something for another which promise is given. X ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் ஒய்க்கு பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். The month of March 2020 ஒய் என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறாருனா, ஐ வில் பே யூ ஃபார் த சர்வீஸ், உனக்கு நான் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மந்த்து தராரு. அதுதான் என்ன பாஸ்ட் கன்சிடரேஷன். ஏன்னா ஆல்ரெடி செஞ்சு முடிஞ்ச ஒரு வேலைக்கு நம்ம காசு கொடுக்குறத பாஸ்ட் கன்சிடரேஷன் சொல்கிறோம். ப்ரெசன்ட் கன்சிடரேஷன் அப்படின்னா, கன்சிடரேஷன் இஸ் given simultaneously at the time of promise or contract. ப்ரெசன்ட் கன்சிடரேஷன், ஒரு சேல் பண்ணுறோம்னா பையர் அண்ட் செல்லருக்குள்ள எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கும். இது ப்ரெசன்ட் கன்சிடரேஷன். ஃப்யூச்சர் கன்சிடரேஷன், where consideration passes from one party to another party in future. Future consideration, நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ ரிப்பேர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை சரி பண்ணி கொடுத்துட்டா நாங்கள் உங்களுக்கு காசு தரோன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்யூச்சர் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். கன்சிடரேஷன் must be some value but it need not be adequate. கன்சிடரேஷன் மஸ்ட் ஹவ் சம் வேல்யூ, அது பணமாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏதாவது ஒரு கூட்ஸ் ஆர் வேல்யூபிளாக இருக்கலாம், பட் நாட் இல்யூஷரி. காலேஜில் ஜாயின் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, பிளேஸ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம காலேஜுக்கு ஃபீஸ் பே பண்ணுறோம், அதுக்கு அவங்க ஒர்க் தராங்க, ஒர்க்கு நமக்கு பெனிஃபிட் தானே, காசு இல்லைன்னு ஒர்க் வேண்டான்னு நம்ம சொல்லிடுவோமா? ஸோ right, job is also a consideration. Consideration must be legal. Consideration இல்லாத ஒரு கான்ட்ராக்ட் void. அப்படி போடுற கன்சிடரேஷன் அன்லாஃபுல்லாக இருக்கக்கூடாது. ஒரு கன்சிடரேஷன் எப்போ அன்லாஃபுல்லாக ஆகும்னா, ஃபஸ்ட்டு ஒரு கன்சிடரேஷன் சட்டத்தால் தடை செய்யப்பட்ட விஷயம் forbidden by law இருந்துச்சு அப்படின்னா அது அன்லாஃபுல். லாவோட ஏதாவது ப்ரொவிஷன் டிஃபீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் அன்லாஃபுல். ஃப்ராடுலண்ட்னா இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் ஒரு பர்சன் இன்ஜுரி ஏற்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா, வென் இட் எகெயின்ஸ்ட் த பப்ளிக் ஆர் இம்மாரல், இந்த 5 கேட்டகரிக்கு கீழே ஒரு கான்ட்ராக்ட் வராமல் இருக்கணும். அப்போ தான் அது கன்சிடரேஷன் மஸ்ட் பி லீகல். எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்ஸ் ப்ராமிஸ் பண்ணுறா யாருக்குன்னா ஒய்கிட்ட, உனக்கு நான் கவர்மெண்ட் வேலை ஒரு பப்ளிக் சர்வீஸில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி 1 lakh ரூபி வாங்கி கொள்கிறான். இந்த அக்ரிமெண்ட் என்ன, வாய்டு. ஏன்னா இந்த அக்ரிமெண்ட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய கன்சிடரேஷன் இஸ் நாட் லீகல், இட் இஸ் அன்லாஃபுல். நெக்ஸ்ட், கன்சிடரேஷன் மஸ்ட் நாட் பி something which a person is already bound to do. நம்ம செய்ய வேண்டிய வேலைக்காக கன்சிடரேஷன் எதிர்பார்க்கக்கூடாது. வேலைனா நாட் ஒர்க்கு, அந்த ஒர்க்கை அந்த பர்சன் செஞ்சே ஆக வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு கேஸுக்கு விட்னஸாக ஒருத்தங்க வராங்க, விட்னஸ் என்ன பண்ணுறாங்க, சாட்சி சொல்ல வராங்க. இதெல்லாம் கன்சிடரேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரமாட்டாங்க. தே கேனாட் டிமாண்ட் ஃபார் கன்சிடரேஷன். இது எல்லாம் லீகல் ரூல்ஸ் ரிகார்டிங் கன்சிடரேஷன். நோ கன்சிடரேஷன், நோ கான்ட்ராக்ட். ஒரு கான்ட்ராக்டில் கன்சிடரேஷன் இல்லைன்னா அது வேலிடு கான்ட்ராக்ட் இல்லைன்னு வி ஸ்டடிடு இல்லைங்களா. ஆனால் இப்போ கன்சிடரேஷன் இல்லாமல் கூட கான்ட்ராக்ட் போட முடியும். அது எப்போன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்ஸ்பெக்டேஷன் அக்கார்டிங் டு செக்ஷன் 25 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், when an agreement though made without consideration will be valid, there are as follows. First one, natural love and affection. ஒரு அக்ரிமெண்ட் எப்போ கன்சிடரேஷன் வேலிட் ஆகணும்னா, ஃபஸ்ட்டு அது ரைட்டிங்கில் இருக்கணும், செகண்ட் அது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், தேர்டு நேச்சுரல் அண்ட் லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஷுட் பி தேர். யார் அக்ரிமெண்ட் போடுறாங்களோ அவங்க 2 பேருக்குள்ளே கண்டிப்பாக ஒரு நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கணும். இப்போ ஒரு பேரண்ட் அவங்க சன்னுக்கு வீடு ஒன்று கிஃப்ட் பண்ணுறாங்க, அது சன் வீட்டுக்காக பணத்தை கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்க. நோ, அந்த வீடு விற்கிறதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி இருந்தால் அந்த வீடை அவருக்கு கொடுக்கறதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணினா போதும், பதிலுக்கு அவங்க எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க.
ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனில் அவங்க பண்ணுறாங்க, தட்ஸ் ஆல். அப்போ கன்சிடரேஷன் இந்த டிரான்சாக்ஷனில் இல்லைங்கிறதுக்காக இது வேலிடு கான்ட்ராக்ட்னு சொல்ல முடியுமா? நோ, சொல்ல முடியாது. ஈவன் தோ தேர் இஸ் நோ கன்சிடரேஷன் த அக்ரிமெண்ட் இஸ் வேலிட். அது வந்து வேலிடு தான். இதுவே ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு கொடுக்குறாரு மந்த்லி, இது வாய்டு அக்ரிமெண்ட். ஏன்னா இதுலேயும் கன்சிடரேஷன் இல்லை. ஏன்னா ஹஸ்பண்ட் கொடுக்குற அந்த மெயின்டெனன்ஸுக்கு ஒய்ஃப் ஒன்றும் திருப்பி தர்றதில்லை. ஆனால் அது எக்ஸ்பெக்டேஷனுக்கு கீழே வராது. ஏன்னா ஹஸ்பண்ட் கொடுக்குற அந்த மெயின்டெனன்ஸ் அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷனில் இல்லை. ஸோ இட் வில் நாட் பி கம் அண்டர் எக்ஸ்பெக்டேஷன். காம்பன்சேஷன் ஃபார் சர்வீஸ் ரெண்டர்டு. அக்ரிமெண்ட் மேட் அவுட் ஆஃப் கன்சிடரேஷன் இஸ் வேலிட். அதான் பார்க்குறோம். அதில் செகண்ட் கேட்டகரி என்னென்னா, இஃப் எனிதிங் இஸ் டன் இன் அ வாலண்டரி மேனர். ப்ராமிசருக்காக ஏதாச்சும் விஷயத்தை வாலண்டரியாக செஞ்சாங்கன்னா வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனி கன்சிடரேஷன் த ஃபாலோயிங் கன்சிடரேஷன் ஆர் ரெக்வைர்ட் டு பி ஃபுல்ஃபில்டு. ஃபஸ்ட்டு பாருங்கள், அப்படி அவங்க ப்ராமிசருக்கு பண்ணுற சர்வீஸ் வாலண்டரியாக இருக்கணும். செகண்ட், அந்த சர்வீஸ் ப்ராமிசருக்காக பண்ணியிருக்கணும். தேர்டு, ப்ராமிசர் எக்ஸிஸ்டன்சி இருக்கணும். ஃபோர்த் ஒன், ப்ராமிசர் இன்டென்ஷன் இஸ் டு பி காம்பன்சேட். ஃபிஃப்த்து, கான்ட்ராக்ட் போடுற அளவுக்கு ப்ராமிசருக்கு காம்பிட்டன்சி இருக்கணும். சிக்ஸ்த்து ஒன், யார் அந்த சர்வீஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த ப்ராமிசர் கொடுத்துருக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்ஸ் வந்து ஒய்யோட தொலைந்து போன பையனை கண்டுபிடிக்கிறோமா. அப்புறமா ஒய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, I will promise you, I will give you 5,000 rupees. So it is a valid consideration. X வந்து வாலண்ட்ரியாக ஒய்யோட சன்னை கண்டுபிடிச்சி கொடுக்குறாரு. டைம் பார்டு டெப்ட். த ப்ராமிஸ் டு பே அ டைம் பார்டு இஸ் ஆல்சோ என்ஃபோர்ஸபிள். ஒரு கடன் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கொடுக்காமல் விட்டுட்டாலோ ஆர் த டெப்ட் ரிமைன் அன்பெய்டு ஃபார் 3 years. ஒரு கடன் 3 இயர்ஸாக கொடுக்காமலே இருந்தால் அதை வந்து என்ன சொல்கிறாங்க, குறிப்பிட்ட டைமுக்குள்ளே கொடுக்கல அப்படின்னா அதை வந்து டைம் பார்டு டெப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கடன் பீரியட் முடிஞ்ச உடனே காசு கொடுத்தா அது வந்து டைம் பார்டு டெப்ட்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, எக்ஸ் ஓஸ் 5,000 rupees ஃப்ரம் ஒய். ஒய் கிட்ட இருந்து எக்ஸ் 5,000 rupees வாங்குறா. அதை சரியான டைமில் செட்டில் பண்ணல, லிமிட்டேஷன் முடிஞ்சிருது. அப்புறமா எக்ஸ் வந்து ஒய் கிட்ட வாலண்டரியாக போய் நான் இதுக்கப்புறம் மந்த்லி உங்களுக்கு 1,000 rupees கொடுத்துட்றேன்னு சொன்னால் அது வேலிட். இது வந்து டைம் பார்டு டெப்த்துக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு, கம்ப்ளீட்டட் கிஃப்ட். கிஃப்டாக கம்ப்ளீட்டாக கொடுக்குறது. ஒரு கோயிலுக்காக நம்ம 51,000 டொனேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் அ கம்ப்ளீட்டட் கிஃப்ட் அண்ட் வேலிட் அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட், ஏஜென்சி. பிரின்சிபல் அண்ட் ஏஜென்சி ரிலேஷன்ஷிப் வி ஆர் ஆல்ரெடி நோ இல்லைங்களா, கன்சைன்மெண்ட் லெசன்ல எல்லாம் படிச்சிருக்கோம். பிரின்சிபல் வந்து ஏஜென்ட்டுக்கு எந்த விதமான கன்சிடரேஷனும் இல்லாமல் கூட நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஈவன் தோ தேர் வில் பி நோ கன்சிடரேஷன் பிட்வீன் principal and agent, but still the agreement is valid. கேரண்டி நமக்கு நல்லாவே தெரியும். இன்கேஸ் ஒரு மணியை பாரோ பண்ணணும்னா மணி லெண்டர் கண்டிப்பாக கேரண்டி கேட்பார். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ யாராவது எடுத்து கேரண்டி சைன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ல லோன் வாங்குறதுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கேரண்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கன்சிடரேஷன் இருக்கா அப்படின்னா இதில் கிடையாது. ரெமிஷன், டியூ அமௌண்ட்டை விட கம்மியாக அமௌண்ட்டை கொடுக்கறது தான் அதை தான் ரெமிஷன்னு சொல்லுவோம். அதுக்கு எந்த விதமான கன்சிடரேஷனும் தேவையில்லை. இட் இஸ் கால்டு ரெமிஷன்.